என்னடா எடுத்த உடனே தட்டி எடுத்து வச்சு இட்லி போட்டு குழம்பு ஊற்றுறத காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது எங்கள் பாட்டி காலத்து குழம்புங்க இது. இது போல் செஞ்சால் உங்களுக்கு சின்ன வயசில் 4 இட்லி சாப்பிடுவோங்க நாங்கள் எங்கள் பாட்டி செய்கிற குழம்பு. அது ஒரு முறை செஞ்சு பார்க்கலான்ட்டு செஞ்சுங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. எத்தனை இட்லி சாப்பிட்றேனே தெரியாத அளவுக்கு அப்படியே நைஸாக இறங்குதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல் முறையாக என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இது போல் இட்லி செஞ்சுட்டு தொட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், வச்ச பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணால் இது பூண்டு வெளியும் போடலாம். இது வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுங்க. கறிவேப்பிலை 1 கொத்து பொடி போட்டுங்க. பச்சை மிளகா 1 3 கட் பண்ணி போட்டுங்க. தனி மிளகாய் பொடி கொஞ்சம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறோம். 4 தக்காளி அதை சேர்த்துக்கலாம். ஒரு 4 நிமிஷம் தக்காளி நல்லா வேகட்டும். அந்த காலத்தில் நம்ம பாட்டி அம்மாங்கோ தக்காளி பஜ்ஜி இது போல் தான் செய்வாங்க. நல்லா ருசியாகவும் இருக்கும். ரொம்ப நாளாச்சு இது சாப்பிட்டு, அதனால் நான் செஞ்சு பார்க்கலான்னு செய்கிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதில் நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கிட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சேர்த்து மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசில் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம தட்டில் பார்த்துக்கலாம். மத்து வச்சு நல்லா தக்காளி வதக்கந்து கடைஞ்சிக்கலாம். மறுபடியும் கேஸ் பற்ற வச்சு வைக்கலாம். அதை நல்லா கொதிக்குது பாருங்கள். பாட்டி எல்லாம் செய்யும் போது நாங்கள் அப்போவே சின்ன வயசுலேயே 4 இட்லி சாப்பிடுவோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் கொத்தமல்லி தூவிக்கலாம். பாட்டி வைக்கிற தக்காளி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. சுவையான தக்காளி பஜ்ஜி குழம்பு ரெடிங்க. மணக்க மணக்க தக்காளி பஜ்ஜிங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.